சேனல் சாரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு எங்க மம்மி வந்திருக்காங்க. மம்மி அந்த 3 கோவில் போயிட்டு வந்தாங்க இல்லையா, அது நரசிம்மரா இருக்கிறதுனால ஒரே கோவில் சொன்னாங்க ஒரே எபிசோட்ல. இப்போ அடுத்த எபிசோட் ஆஃப் டெம்பிள் விளாக்ல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு போற வழியிலேயே இன்னொரு கோவில் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த கோவில் எப்படி இருக்கு, அது என்ன ஸ்பெஷாலிட்டி, அது முதலாம் பராந்தக சோழனால கட்டின கோவில் அது. ஸோ அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி, அதனோட ஆர்கிடெக்ட் எல்லாம் பார்த்து விளக்க போறாங்க. அது என்னமா திவ்ய தேசமா? அது திவ்ய தேசம் கிடையாது, பாடல் ஸ்தலம். ஸோ அது சோழ மன்னரால கட்டப்பட்டது. ரொம்ப நல்லா இருக்கு ஆர்கிடெக்ட்னு சொன்னாங்க. வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நாங்க அதை அட்டாச் பண்ணுவோம். இப்ப நீ சொல்லுமா என்னெல்லாம் பார்த்தேன். நான் சொன்னல ஸ்ரீராமன் பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போற வழியில திரிபுவனத்துல இந்த வரதராஜர் கோவில் இருக்கு. தோஷங்களை போக்கும் தோத்தாத்திரிநாத பெருமாள். இந்த கோவில்ல உற்சவர் வரதராஜர். இவர் ரொம்ப நம்மட்டு சிரிப்போட ரொம்ப அழகா உட்கார்ந்துருக்கு. ஒரு கால் மடக்கிண்டு ஒரு கால் தொங்க போட்டு இருக்கு. ஸ்ரீதேவி பூதேவி தாயார், சாலிகிராம திருமேனி ஃபுல்லா அந்த அதனால சாலி கிராமத்தினால ஷைனிங்கா இருக்க பெருமாள். ஷைனிங்காவும் இருந்து நம்மட்டு சிரிப்பாவும் இருக்கிறதுனால ஒரு ஃப்ரெண்டு பாக்குற மாதிரி இருக்கே தவிர பெருமாளை பாக்குற மாதிரியே இல்லை. ரொம்ப அழகா இருக்கு. இங்க தேவகுருவும் அசுர குருவும் அவர்களுள்ள ஐக்கியமானதுனால எல்லா தோஷங்களும் இங்க வந்தா நீங்கிறதுன்றது ஒரு ஐதீகம். இங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க கருவறையை நம்ம எல்லாருமே சுத்தி வரலாம். அந்த சோழ மன்னன் அவ்வளவு அழகா கட்டியிருக்க. எல்லா இந்தியாவிலேயே இந்த கோவில்ல பிராகாரத்தை பெருமாள் இங்க இருக்குன்னா சுத்தி ஒட்டி வால் இருக்குல்ல சோறு, அது கையோடையே சுத்தலாம். நார்மலா வெளியில தான் பிராகாரத்தை சுத்துவோம், இது பெருமாளையே சுத்தி வரலாம். இது ஸ்பெஷாலிட்டி இந்த கோவில்ல. இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். ரெண்டாவது பரிகார ஸ்தலமாவும் இருக்கு. வரப்பிரசாத பெருமாள். இவர் எங்கெங்கேந்தோ வராலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் எல்லாம் ஏன்னா இது ரெண்டு அசுரகுருவும் தேவகுருவும் ஐக்கியமானதுனால எல்லா தோஷங்கள் நீக்கிறதுக்கு இங்க 27 வழக்கு ஏத்திட்டு 48 தடவை 27 தடவை சுத்திட்டு சக்சஸ் ஆகி திருப்பி வராலாம். அந்த அளவுக்கு இது பிரசித்தமான கோவில். இதுல விமானத்தையும் சுத்தி வரலாமா, கோபுரத்தையும் சுத்தி வரலாமா, ரெண்டும் இருக்கு. நான் எல்லாம் வீடியோ எடுத்துன்னு வந்திருக்கேன், எல்லாரும் பாருங்க. அனதர் திங்கு, பெருமாளோட ஷேடோவும் விழாது. கோபுரத்துல எப்படி தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஷேடோ விழாதோ அதே மாதிரி கோபுரத்தோட நிழல் விழாத அளவுக்கு சோழ மன்னர் கட்டியிருக்காராம். ரொம்ப புராதான கோவில். 1400 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின கோவில். இதுல கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாலாம், எந்த விதமான இதுவும் கரெக்ஷன்ஸும் பண்ணக்கூடாது. இந்த புராதன கோவில் இப்படியே இருந்தாதான் இது ஒரு அழகு, இது ஒரு மானுமெண்டா இருக்கும் அப்படின்ட்டாலாம். இந்த 1400 வருடங்களுக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட் காலேஜே இங்க இருந்துதான். அதனால எல்லாரும் பார்த்துட்டு வாங்குவோம். இந்த கோவிலுக்கு நாங்க போனதே பெரிய விசேஷம். ஏன்னா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, கோவில் மூடி இருக்கும்னு நினைச்சிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. சரின்ட்டு மூடி இருந்தது. கொஞ்சம் தூரம் போனா, ஐயோ இவ்வளவு தூரம் பார்க்க முடியல. இதுதான் பெருமாள் சங்கல்பம். நாங்க போன ஒரு பெரியவர் ஒரு வீட்டுல இருந்து வந்தார். கோவில் மூடி இருக்கேன்னா எதிர் வீடு தான் பட்டாச்சார், அவரை கேளுங்க அப்போன்னு பார்த்து பட்டாச்சாரை கூப்பிட்டோன்னே அவர், நீங்க போங்கோ நாங்க வரோம். நிஜமா இந்த கோவில்ல பாக்குறது ஒரு நிஜமாவே ஒரு பாக்கியம் தான். தயவுசெய்து மிஸ் பண்ணாது. இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லல. இது எல்லாராலையும் பார்க்க முடியாது. நோட்டட் டெம்பிள் மாதிரி தெரியல. அதனால தயவுசெய்து போயிட்டு வாங்கோ. தோத்தாத்திரிநாத பெருமாள் உற்சவர் வரதர், அவர் ரொம்ப அழகா இருக்கு. அவர் அந்த நரசிம்மர் பட்டாச்சார், அவரோட நம்பரும் இங்க கொடுக்குறேன். நீங்க போச்சே கோவில் மூடி இருந்ததுன்னா அவருக்கு போன் பண்ணா அவர் பக்கத்திலேயே இருக்கு, அவர் வருவேர். மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. முன்னாடி பெரிய லான் மாதிரி இருக்கு. நம்ம வெயில்ல போனா கூட விசிராந்தியா உட்கார்றதுக்கு திண்ணையெல்லாம் இருக்கு. மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோவில் இது. சாலிகிராம பெருமாள் ஃப்ரெண்ட்லியா இருக்க பெருமாள். இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி பெருமாளை ஃப்ரெண்ட்லியா புன்சிரிப்போட பார்த்ததே இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு வாங்க. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா சொல்லி நாங்க எங்க வீடியோவை முடிச்சுட்டோம். ஸோ எங்க அம்மா ரீசெண்டா போயிட்டு வந்த 4 கோவில் பத்தியும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. உங்களுடைய விருப்பம், நீங்க போய் நீங்க காத்தால கிளம்பினா நைட்டுக்குள்ள 3 வந்துடலாம். 4
அதான் சிங்கிரிகுடி, அப்புறம் சிங்கிரிகுடிக்கு அப்புறமா இந்த தோத்தாதிநாத பெருமாள், அதுக்கப்புறம் பூவரசன் குப்பம், அதுக்கப்புறம் பரிக்கல் பார்த்துட்டு எல்லாமே நார்மல் டைமிங்ஸ் வந்து 12 o'clock குள்ளே மூடிடுவாங்க. இது ஜென்ரலா வந்து ஃபாலோ பண்றது. மார்னிங் வந்து 7 o'clock அப்படின்னா 7 இல்ல, இப்ப சென்னையில இருந்து போனோம்னா பெட்டர் டு கோ பை 5:30 போனோம்னா. இல்லம்மா, டெம்பிள்ஸ் சொல்றேன். திறக்கிற டைம் வந்து நார்மலா 6ல இருந்து 9-12 வரலாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 4ல இருந்து வந்து 7-7:30 வரலாம் தான் வந்து திறந்தே வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கோவில் வந்து ஆமா, இந்த கோவில் எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த பட்டாச்சார் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, நான் சொல்றது பிஃபோர் 12க்குள்ள போனீங்கன்னா நீங்க கால் பண்ணி அவங்கள வந்து நீங்க திறக்க சொல்லி பெருமாளை வந்து ஆமா அதுக்குதான் வந்து சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, சோ பாய்.